திருச்செந்தூர் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட் வகைகள் செட்-டாப் பாக்ஸ்கள் பறிமுதல். கியூ பிரிவு போலீசார் அதிரடி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்று அதிகாலை 4:30 மணியளவில் திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியப்பட்டினம் கடற்கரை பகுதியில் கியூ பிரிவு ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜீவமணி தர்மராஜ், சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமர், தலைமை காவலர் மணிகண்டன், இருதயராஜ், குமார், இசக்கிமுத்து, முதல்நிலை காவலர் பழனி, பாலமுருகன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கடற்கரை பகுதியில் சிலர் நடமாடிக் கொண்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். போலீசார் அவர்கள் நின்ற இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது 30 கிலோ எடை கொண்ட 15 மூட்டை குழம்பு புளி, 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள், 295 சன் டிடிஹெச் செட்-டாப் பாக்ஸ், 100 டிஷ் டிவி ஸ்மார்ட் செட்-டாப் பாக்ஸ் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த மதிப்பு சுமார் 75 லட்சம் இருக்கும் என்று கியூ பிரிவு போலீசார் தெரிவித்தனர். இந்த பொருட்கள் அனைத்தும் இலங்கைக்கு கடத்த முயன்றதாக தெரிகிறது. தொடர்ந்து அவ்வப்போது இலங்கைக்கு கடத்த முயன்ற ஏராளமான பொருட்களை கியூ பிரிவு போலீசார் பிடித்து வருவது வாடிக்கையாக நடந்து வருகிறது.